Fariha Mathematics channel 7th Max Term 2 exercise 4.3 12th sum தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா 12th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு இந்த given figure find the value of x ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ x வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ரஃபா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க அப்படினு சொல்றேன் இது 30 டிகிரி இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 26 டிகிரி அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா 30 டிகிரி நமக்கு இது வந்து 26 டிகிரி அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுங்க சோ இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு ரெண்டு சைடு இருக்குனா அதர் சைடு நமக்கு தெரிஞ்சிரும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 180 டிகிரில நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிரும் அப்ப நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணா 56 டிகிரி அப்போ 180 டிகிரில 56 டிகிரி நமக்கு போச்சு அப்படினா 4 2 1 124 டிகிரி தான் நமக்கு இந்த வேல்யூ சோ இப்போ 124 நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ இது வந்து 124 டிகிரி சோ இது வந்து நமக்கு என்னது லீனியர் பேர் இந்த லைன் சோ அப்ப இது 124 னா பேலன்ஸ் இருக்க இதுதான் நமக்கு என்னது 56 டிகிரி இது கம்ப்ளீட்டா நமக்கு 180 டிகிரி அப்ப இது நமக்கு 56 டிகிரி கரெக்ட்டா இப்போ நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த 56 டிகிரி இது இப்போ இந்த சைடுல ரெண்டுமே என்னது இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்க இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதா இப்போ இந்த வேல்யூ வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்ப இந்த இது வந்து நமக்கு 56 கிடைச்சிருக்கு சோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட வேல்யூ தான் x எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வேணும்னா நமக்கு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணனும் அப்ப 58 டிகிரியையும் 56 டிகிரியை ஆட் பண்ணாதான் நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் x ஓட வேல்யூ தெரியும் சோ இப்போ நம்ம இத ஆட் பண்ணி பாருங்க ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்க வந்து 14 carry 1 11 114 டிகிரி சோ 114 டிகிரி தான் நமக்கு x ஓட வேல்யூ சோ இத நம்ம இத இப்படி போடாம நம்ம ப்ரொசீஜரா எழுதணும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் x க்கு வரணும் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணனும்னா இப்போ நம்ம என்ன எழுத போறோம்னா இங்க நான் உங்களுக்கு கிளியரா எழுதுறேன் இப்போ ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் LMN ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் இந்த LMN ட்ரையாங்கிளை நம்ம பார்க்கறோம் சோ அதுல sum of the three angles in a triangle okay va is equal to 180 degree three angles என்னது angle L plus angle M plus angle N is equal to 180 degree okay 180 degree இப்ப angle L அப்படிங்கிறது 26 degree angle M நமக்கு தெரியாது angle N பாத்தீங்கன்னா 30 degree is equal to 180 degree okay va இப்போ angle M மட்டும் வச்சிட்டு 180 டிகிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 56 டிகிரி மைனஸ் அந்த சைடுல போய்டுச்சு 56 சோ இப்போ 56 நம்ம மைனஸ் பண்றோம் 180 ல இருந்து 56 நம்ம மைனஸ் பண்றோம் இப்போ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 7 carry 1 வருது 4 இங்க வந்து நமக்கு 2 இங்க 124 டிகிரி சோ 124 டிகிரி சோ ட்ரையாங்கிள் LMN ல உள்ள M க்கு மட்டும் நமக்கு 124 டிகிரி ஓகேவா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் angle M ஓடுது இப்போ இங்க என்ன எழுதிக்கணும் angle M is equal to 124 degree இது வந்து எந்த ட்ரையாங்கிளுக்கு ட்ரையாங்கிள் LMN க்கு சோ இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அதாவது K M and J இந்த ஆங்கிள் ஓகேவா இது வந்து இந்த ஆங்கிளும் அந்த M வேல்யூ அந்த சைடுல இருக்குல அதுமே நமக்கு லீனியர் பேர் இப்போ ஆங்கிள் KMJ ஓகேவா KMJ வையும் இது LMN ஓகேவா இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும் ஏனா இது வந்து லீனியர் பேர் KMJ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சோ KMJ னே வச்சுக்கலாம் LMN அப்படிங்கற வேல்யூ LMN வேல்யூ தான் நமக்கு 124 டிகிரி கண்டுபிடிச்சது சோ 180 டிகிரி சோ இப்போ ஆங்கிள் KMJ is equal to 180 டிகிரில இருந்து 124 டிகிரியை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 56 டிகிரி தெரிஞ்சிரும் சோ இதுதான் KMJ ஆங்கிளோடது இப்போ KMJ ஆங்கிளோடது நமக்கு என்னது 56 டிகிரி அப்படினு இந்த ஆங்கிள் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா இப்போ அடுத்த ஸ்டெப் நான் இங்க எழுதுறேன் இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பத்தி வரலாம் அப்பதான் x நமக்கு வரும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் of the triangle என்ன ட்ரையாங்கிள் அப்படினு பாத்தீங்கன்னா
கேஎம்ஜே கேஎம்ஜே ட்ரையாங்கிள் ஓகேவா கேஎம்ஜே அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல அந்த ட்ரையாங்கிள் கேஎம்ஜேயோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் நமக்கு எக்ஸு ஓகேவா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து நமக்கு எக்ஸு தேர்ஃபோர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த sum of the interior opposite angles. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னது எக்ஸு தானே இன்டீரியர் ஆப்போசிட்டுங்கிறது 58 டிகிரியும் ப்ளஸ் 56 டிகிரியும் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது 58 56 114 டிகிரி ஸோ எக்ஸோட வேல்யூ 114 டிகிரி ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஓகே இப்போ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்